நற்பவி, நான் உங்கள் மை சூப்பர் டிப்ஸ். நான் இன்று உங்களோடு கதைக்க வந்துள்ளது எங்கள் தாத்தா டெல்லி கணேசன் அப்பாவின் மறைவு மிகவும் உலகம் புல்லா வேதனையை கொடுத்துள்ளது. மிக மிக கவலை எனக்கு. நான் சில வாரத்துக்கு முன் என்னுடைய சனதில் கற்பூரத்தை பற்றி சொல்ல இருந்த நான் கூட ஆசைப்பட்டு பாவிப்பது காவடி கற்பூரம். அப்ப அதை படமும் எடுத்து வைத்த நான் கற்பூரத்தை பற்றி சொல்லும் போது தாத்தாவின் காவடி விளம்பரத்தை காட்டுவதற்கு தூய்மையான கற்பூரம், காவடி கற்பூரம், இனிமே இதையே கேட்டு வாங்குங்க. பின் இன்னும் ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்யும் மகனின் அப்பாவிற்கு கார்ட் ஆபரேஷன் நடந்தது. அப்பா அந்த தகப்பனுக்கு 7 நாள் பூசை வைத்து கும்பிட்டதால் இதை கொஞ்சம் தள்ளி வைத்த நான். பின் எனக்கு விரதங்களாக போய்விட்டது. கந்த சஷ்டி அன்று எனக்கு ஒரு அற்புதம் காட்டியுள்ளார் தாத்தா அப்பா. நான் யோசிக்கவில்லை. கந்த சஷ்டிக்கு விளக்கு எல்லாம் ஆயத்தம் படுத்தி ஏற்றி பின் கற்பூர ஆராத்தி காட்ட போக காவடி கற்பூரம் ஒன்று விழுந்து மிகவும் அழகாக ஆஞ்சநேயர் விளக்கின் பாதத்தில் யாரோ வைத்தது போல் இருந்தது. நான் அது முருகன்தான் ஆஞ்சநேயர் விளக்கு பாதத்தில் வைக்க சொல்லுறார் என்று அதை அப்படியே வைத்துவிட்டு பின் வேறு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டேன். கந்த சஷ்டி முடிய அந்த கற்பூரமும் காற்றோடும் மறைந்து விட்டது. சரியான கவலை. என் சனலில் வந்திருந்தால் தாத்தா இன்னும் பல வருஷம் இருந்திருப்பார் என்று என்ன ஒரு சிறு நம்பிக்கை. அவர்களின் உறவுகள் யாரும் கவலைப்படாதீர்கள். அவர் கந்தன் முருகனாக இருந்து உங்கள் எல்லோரையும் காப்பார். அவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் கிடைக்கும். அவருக்காக இன்று கும்பிட்டேன். நான் அவரை கும்பிடும் பாக்கியம் கிடைத்ததற்கும் இப்பிறவியில் பெரும் புண்ணியம் செய்து உள்ளேன். அவர்களின் உறவுகளுக்கு ஆழ்ந்த அனுதாபம். இனித்தான் நான் தாத்தாவின் வரலாறு பார்க்க போறேன். இது உண்மை. கவலைப்படாதீர்கள், அவர் உங்களுடன் தான் இருக்கிறார். ஓகே, நன்றி.